நீங்க வந்து புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல. ஆனா சேல்ஸ் மட்டும் தான் அவ்வளவு வரலையே. அதனால அது Google Ads ட்ரை பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டிஜிடான் ஹியர். இந்த வீடியோல வந்து ஒரு Google Ads அக்கவுண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் என்று பார்ப்போம். அது மட்டும் இல்லாம 60,000 ரூபீஸ்க்கு ஃப்ரீயா எப்படி Google Adsல ஆட் ரன் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ads.google.com குள்ள போகலாம். அப்படி ads.google.com குள்ள வந்தீங்கன்னா இங்க வந்து தான் நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். அப்போ இது பாத்தீங்களா, இங்க லிமிட்டட் டைம் ஆஃபர் கொடுத்திருக்காங்களே. இங்க சூஸ் யுவர் ஆஃபர் அண்ட் கெட் அப் டு 60,000 தான். நான் முதல்ல சொன்ன 60,000 தான். ஆனா உங்களுக்கு இன்னைக்கு லக்கு. இன்னைக்கு வந்து லிமிட்டட் டைம் ஆஃபர் இருக்கு. இங்க 1.2 lakhs ஆட்ஸ் கிடைக்கிறதுக்குன்னா ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. சீக்கிரமா பண்ணிக்கோங்க. ஓகே, அது எப்படி பண்ணணும்னு நான் காமிச்சு தரேன். இங்க பாருங்க. அப்போ நீங்க நியூ அட்வர்டைசர் இருந்தா உங்களுக்கு 3 ஆஃபர்ஸ் தருவாங்க. அப்போ அது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சூஸ் பண்ணேன்னா அங்க 3 ஆஃபர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஆஃபர் ஏ, பி, சி. இதுல வந்து இந்த ஆஃபர் சூஸ் பண்ணா 20,000 ஃப்ரீ கிரெடிட்ஸ், ஆட் கிரெடிட்ஸ் கிடைக்கும். இதுனா 60,000 கிடைக்கும். இதுனா 1.2 lakhs கிடைக்கும். ஆனா இது கண்டிஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் 60 டேஸ் நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் 60 டேஸ்க்குள்ள 20,000 ரூபீஸ் நீங்க ஆட்ல ஸ்பெண்ட் பண்ண ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபீஸ்க்கு அவங்க ஃப்ரீயா ஆட் கிரெடிட் கொடுவாங்க. இந்த ஆஃபர்னா 60 டேஸ்க்குள்ள 60,000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபீஸ்க்கு ஃப்ரீ ஆட்ஸ் தருவாங்க. ஃபர்ஸ்ட் 60 டேஸ்க்குள்ள நீங்க 1.2 லேக் ரூபீஸ் உங்க ஆட்ஸ்க்குள்ள நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அந்த 1.2 லேக்ஸ் எப்ப நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க அந்த நெக்ஸ்ட் டேக்குள்ள அங்க 1.2 லேக்ஸ் ரூபீஸ் அங்க கிரெடிட் ஆயிருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து 1.2 லேக்ஸ்க்கு இன்னும் ஆட்ஸ் ஃப்ரீயா ரன் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சூப்பர் ஆஃபர்னால சீக்கிரமா இது செலக்ட் பண்ணி கிளைம் நவ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, அப்படிதான் டைரக்டா உங்களுக்கு புதுசா ஒரு Google Ads அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்குன்னு ஆப்ஷன் போகும். இது வந்து எக்ஸிஸ்டிங் ஆன அக்கவுண்ட், இது மைண்ட் பண்ணிக்காதீங்க. இங்க வந்து நியூ Google Ads அக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, அப்ப கிரியேட் நியூ Google Ads அக்கவுண்ட் போடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க வந்து புதுசா ஒரு Google Ads அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஆனா இது ஒரு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணாம ஒரு Google Ads அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்ப என்னடா இந்த கேம்பெயின்? ஒரு கேம்பெயின்னா நீங்க எப்படிதான் Google Ads கிட்ட சொல்றீங்க, இது மாதிரி எங்க ஆட்ஸ் ரன் பண்ணோம் இப்படி சொல்லணும்ல, அதுதான் கேம்பெயின்ஸ் என்ன சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. அப்ப அந்த கேம்பெயின்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான பட்ஜெட் இருக்கும். இவ்வளவு காசுக்கு போடுங்க, இந்த லொகேஷன்ல போடுங்க, இந்த செட்டிங்ஸ்ல நீங்க போடுங்க. இப்படி நீங்க Google Adsக்கு சொல்றீங்களோ, சொல்லி கொடுக்குறீங்களோ, அதுதான் ஒரு கேம்பெயின் என்று சொல்றோம். அந்த கேம்பெயின் கீழ தான் ஆட் குரூப் இருக்கு. ஆட் குரூப்னா அதுக்குன்னு ஒரு செப்பரேட் செட்டிங்ஸ் வரும். அதுக்குள்ள 2, 3 ஆட்ஸ் இருக்கும். பாத்தீங்களா? அப்போ அப்ப இப்படிதான் கேம்பெயின், ஆட் குரூப்ஸ், ஆட்ஸ் அப்படிதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் Google Adsஓடது. ஆனா இது வந்து நம்ம டீட்டெயிலா நம்ப அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா நீங்க வந்து முதல்ல அந்த கேம்பெயின் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் தெரிஞ்சா மட்டும் போதும். நம்ம டீட்டெயிலா இந்த பிளேலிஸ்ட்ல, இந்த Google Ads பிகினர் பிளேலிஸ்ட்ல டீட்டெயில் நம்ம எல்லாமே பேசுவோம். இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணாம நமக்கு வந்து Google Ads அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்குனால மட்டும் தான் இப்ப கேம்பெயின பத்தி சொன்னேன். இப்ப நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்றோம். சும்மா டம்மியா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி Google Ads அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும். அப்படியே Google Ads அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த அந்த டம்மி கேம்பெயின் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம புதுசா நல்லா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் கேம்பெயின். பிசினஸோட பேர் என்ன? பிசினஸ் நம்ம டம்மியா தான் கிரியேட் பண்றோம். அதனால டம்மி பேர் நேம் தான் கொடுக்க போறோம். ஓகே, XYZ123 போட்டுக்கிறேன். ஓகே, அப்ப வேர் ஷுட் பீப்புள் கோ ஆஃப்டர் கிளிக்கிங் யுவர் ஆட்? உங்க வெப்சைட் குள்ள தான் போகணும். அப்ப நீங்க வெப்சைட் URL கொடுக்கணும். ஓகே, அப்போ xyz123.com உங்களோட வெப்சைட் என்னன்னா அது நீங்க கொடுங்க. இங்க வந்து உங்க யூடியூப் சேனல் இருக்குன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப் இருக்குன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் இருக்குன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். இது இப்ப பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க எப்ப வேணா பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கோல் என்னன்னு பார்ப்போம். ஒரு கோல்னா நீங்க என்னதான் நீங்க Google Adsல இருந்து அச்சீவ் பண்ண பாக்குறீங்களோ அதுதான் கோல்னு சொல்லுவோம். அப்ப நீங்க இந்த கொஞ்சம் கோல் கொடுத்திருக்காங்கல்ல, இதுல என்ன செலக்ட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இங்க வந்து எது வேணா செலக்ட் பண்ணிக்கோங்களேன். அது என்ன செலக்ட் பண்றீங்கன்னு முக்கியமே இல்ல. எது வேணா செலக்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம சீரியஸா ஒரு Google Ads கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணுவோம்ல, அப்ப வந்து டீடைலா பாத்துக்கலாம். ஓகே, நான் வந்து சும்மா ஃபோன் கால் லீட்ஸ் போட்டுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கேன் பாத்தீங்களா. உங்களுக்கு வேணா ஸ்கிப் கூட போட்டுக்கலாம் பாத்தீங்களா. இந்த ஸ்டெப்ல வந்து சர்ச் தீம்ஸ் கொடுக்கணும். சர்ச் தீம்ஸ்னா என்ன? உங்க டார்கெட் கஸ்டமர்ஸ் என்ன சர்ச் பண்ணும்போது உங்க ஆட் அவங்க முன்னாடி ஏறி வரணும். அந்த கீவேர்ட்ஸ் தான், அந்த சர்ச் டேர்ம்ஸ் தான் சர்ச் தீம்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஷூஸ் தேடுறீங்க. ஷூஸ் பை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன டைப் பண்ணுவீங்க? ஷூஸ் டைப் பண்ணுவீங்க. பிளாக் ஷூஸ்னா, பிளாக் ஷூஸ் டைப் பண்ணுவீங்க. என்ன அவங்க சர்ச் பண்ணுவாங்களோ, அந்த டெர்ம் வந்து இங்க போட்டுக்கணும். நீங்க கெஸ் பண்ணி இங்க போட்டுக்கணும். பாத்தீங்களா? நான் வந்து எக்ஸாம்பிள்க்காக தான் இப்படி போட்டிருக்கேன். இது டம்மி கேம்பெயின். இது கிரியேட் பண்ணணும்னா நான் டெலீட் பண்ணிக்குவேன். அதனால சும்மா ஷூஸ்ன்னு போட்டுக்கிறேன். செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு லொகேஷன்ஸ் உங்க இங்க லாங்குவேஜ்ல மாத்திக்கலாம். இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. நெக்ஸ்ட் போய்க்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டெப்ல வந்து நம்ம ஆட் கிரியேட் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்டா ஃபைனல் யூஆர்எல் போட்டுக்கணும். எங்க தான் உங்க ஆட் பார்த்துட்டு எங்க தான் உங்க டார்கெட் ஆடியன்ஸ் வந்து லேண்ட் பண்ண போறாங்க. அது வந்து உங்க வெப்சைட். அந்த வெப்சைட் லிங்க் தான் இங்க போடணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஒரு வார்னிங் குடுத்துருக்காங்க. ஏன்னா HTTPS வந்து நான் போடல. நான் போட்டுக்க போறேன். ஓகே. அது ரெடி ஆயிடுத்து. அப்புறம் வந்து ஹெட்லைன்ஸ் குடுக்குறோம். ஓகே. ஹெட்லைன்ஸ் வந்து இங்க டம்மியா தான் போட்டுக்க போறோம். பிளாக் ஷூஸ் சே இப்படி லாங் ஹெட்லைன் கூட போட்டுக்கணும். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கூட நம்ம 2 டிஸ்கிரிப்ஷன் மினிமம் போட்டுக்கணும். ஓகே. ஓகே. இப்போ டம்மியா டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டேன். அப்புறம் பிசினஸ் நேம் போட்டுட்டேன். அப்ப இமேஜ் கொண்டு ஆட் பண்ணலாம். ஓகே. இமேஜ் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் இமேஜ் ஒரு ஸ்கொயர் இமேஜ் கொடுக்கணும். இங்க பிளஸ் போட்டீங்க. அங்கேயே இமேஜ் இவங்க போட்டிருப்பாங்க. நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லோகோ போட்டுக்கலாம். அப்படியே டம்மியா ஒன்று கிளிக் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து வீடியோ, சைட் லிங்க்ஸ், கால் டு ஆக்ஷன்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. வீடியோஸ் என்ன உங்களுக்கு தெரியும். சைட் லிங்க்ஸ், கால் டு ஆக்ஷன் என்ன நான் சொல்லி தரேன் அப்புறமா. இப்போ நமக்கு அவசியம் இல்லை. அப்ப டீட்டெயிலா கேம்பெயின் கிரியேட் பண்ணோட நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுவோம். அதுல வந்து கிளியர் கட்டா நான் சொல்லி தரேன் பாத்தீங்களா. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்ப கவனிச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் போட்டு போயிட்டே இருங்க. அப்புறமா இங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு பிட் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணணும். பிட் ஸ்ட்ராட்டஜினா எப்படிதான் நீங்க கூகுளுக்கு காசு கொடுக்க போறீங்க என்ன சொல்றது தான் பிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம். ஓகே. ஒரு மேக்ஸிமைஸ் கிளிக் ஸ்ட்ராட்டஜி, மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் ஸ்ட்ராட்டஜி, டார்கெட் சிபி அப்படி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பல மெத்தடுக்குள்ள உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ்ல காசு கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து டீட்டெயிலா இப்ப பேச போறது இல்ல. அப்போ டம்மி கேம்பெயின் தானே நம்ம வந்து மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ஸ் போட்டுட்டு அப்படியே போய்க்கிட்டே இருக்கோம். ஓகே. இதுதான் உங்க ஃபேவரட் ஸ்டெப்னு எனக்கு தெரியும். ஏன்னா பட்ஜெட் கேட்கறாங்க. எவ்வளவு பெர் டே எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்க? நம்ம வந்து சும்மா ஏதாவது அமௌண்ட் போட்டுட்டு போலாம். ஏன்னா இந்த கேம்பெயின் டெலீட் பண்ண போறோம். பட்ஜெட் வந்து நீங்க டெய்லி செலக்ட் பண்ணணும். அது மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு மேத்ஸ் இருக்கு, ஒரு சயின்ஸ் இருக்கு. அது வந்து டீட்டெயிலா நம்ம பார்க்குறோம். ஆனா நீங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இனி வர்ற வீடியோஸ் எல்லாம் உங்க கரெக்ட் டைம்ல உங்க 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 ஃபீட்ல கிடைக்கும். பாத்தீங்களா? அப்போ இதுதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது வந்து பேமெண்ட்ஸ் ப்ரொஃபைல். நீங்க வந்து கூகுள் ஆட்ஸ்க்கு பே பண்ணணும் இல்லையா? அதனால உங்களுக்கு ஒரு பேமெண்ட்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். அதனால நீங்க பிளஸ் போடுங்க. பிளஸ் போட்டுட்டு நீங்க எந்த டைப் நீங்க வந்து ஒரு பிசினஸா ஒரு இண்டிவிஜுவலா நீங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு பிசினஸ்னா உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் அப்படி எல்லாம் இருக்கு. நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் டைப் போட்டு ஆர்கனைசேஷன் பேர் போட்டு நீங்க அப்படியே அட்ரஸ் போட்டுட்டு நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இல்ல நீங்க ஒரு இண்டிவிஜுவல்னா நீங்க இண்டிவிஜுவலா உங்க பேரு, உங்க அட்ரஸ், உங்க இங்க ஃபிளாட் நேம் எல்லாம் போட்டுட்டு நீங்க அப்படியே போய்க்கிட்டே இருக்கலாம். பாத்தீங்களா? இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கூகுள் ஆட்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண உடனே வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்க அட்வர்டைசர் வெரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல வந்து உங்க பிசினஸோட எம்எஸ்எம்இ சர்டிபிகேட், ஜிஎஸ்டி சர்டிபிகேட், லைசன்ஸ் அப்படி எல்லா சர்டிபிகேட்டும் அவங்க கேட்பாங்க. அது கேட்கும்போது நீங்க கரெக்டா குடுக்கணும். அந்த குடுக்கும்போது அந்த சர்டிபிகேட்ல இருக்கிற பேரு, ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். நீங்க இங்க பேமெண்ட்ஸ் ப்ரொஃபைல்ல போட்டுக்கிற பேரும், ஸ்பெல்லிங்கும், அட்ரஸும் எல்லாமே அந்த சர்டிபிகேட்ல இருக்கிறதும் கரெக்ட்டா இருக்கணும். அப்படி கரெக்ட் இல்லன்னா மிஸ்மேட்ச் வந்துச்சுன்னா உங்க அட்வர்டைஸ் வெரிஃபிகேஷன் ஆகாது. அட்வர்டைஸ் வெரிஃபிகேஷன் ஆகலன்னா உங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிக்க முடியாது. சோ, இந்த ரொம்ப கிரிட்டிக்கலா, ரொம்ப குரூஷியலான ஸ்டெப் கரெக்ட்டா போட்டுக்கோங்க. நான் வந்து கரெக்ட்டா போட்டுட்டு போகிறேன். ஓகே. ஓகே. டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க பேமெண்ட் ஆட் பண்ணணும். கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி எல்லா மெத்தட்ல உங்களுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து சும்மா நெட் பேங்கிங் போடுறேன். இங்க வந்து உங்களுக்கு மேனுவல் பேமெண்ட் அமௌண்ட் இருக்கு, ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அமௌண்ட் இருக்கு. இப்போ மேனுவல் பேமெண்ட் தான் நம்ம ஒரு 500 மினிமமே போடணும். ஓகே. அது போடலன்னா முடியாது. ஓகே. அப்படி கன்டின்யூ போட்டுட்டு ஐ அக்ரி டூ கூகுள் ஆட்ஸ் டெர்ம்ஸ் போட்டுட்டு இங்க கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட் உங்க கான்டாக்ட் பண்ணணும்னா இங்க எஸ் போட்டுக்கோங்க. அப்படியே உங்க ஃபோன் நம்பர் போட்டுட்டு நீங்க சப்மிட் குடுக்கணும். ஓகே. ஓகே. இப்படி ஓகே போட்டீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா, இங்க இங்க வந்து யுவர் அக்கவுண்ட் இஸ் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட்ன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன வரும்னா, இங்க ஒரு பேமெண்ட் ஒரு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே. அந்த பேமெண்ட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி நீங்க ₹500 பே பண்ணா மட்டும் தான் இந்த அக்கவுண்ட் கிரியேட் ஆயி உங்களுக்கு உள்ள போ முடியும். அது இப்படி பண்ணலன்னா அப்படி ஸ்டக்கா இருக்கும். நான் அப்படி பண்ணிட்டேன். அதனால தான் இப்படி வந்திருக்கு. நான் கன்டின்யூ போட்டு உள்ள போறேன். ஓகே. இதான் கூகுள் ஆட்ஸோட ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட்.
ஓகே. இங்க வந்து உங்க எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. நான் வந்து டீட்டெயிலா என்னெல்லாம் எங்க இருக்குன்னு நான் இன்னொரு வீடியோக்குள்ள சொல்றேன். இந்த வீடியோல பத்தாது. அந்த வந்து கேம்பெயின் போட்டீங்கன்னா, நீங்க இப்ப கிரியேட் பண்ண கேம்பெயின்ல அது இங்க பார்க்கலாம். ஓகே. அப்ப இதுதான் நான் கிரியேட் பண்ண கேம்பெயின். என்ன பண்ண போறேன்னா, இது செலக்ட் பண்ணி, எடிட் கிளிக் பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ணிக்க போறேன். ஏன்னா, எனக்கு இது தேவையே இல்ல. நான் இந்த கேம்பெயின் ஏன் கிரியேட் பண்ணேன்? இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு மட்டும் தான் இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணேன். இந்த டம்மி கேம்பெயின்பா. அதனால தான் டெலீட் பண்ணிட்டேன். இன்னும் என்ன பண்ண போறேன்னா, நான் கரெக்ட்டா என் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என் ப்ராடக்ட் எப்படிதான் அவங்களுக்குள்ள அத ரீச் பண்ணிக்க முடியும், அது பார்த்து, அது ஸ்டடி பண்ணி, ரிசர்ச் பண்ணி, ப்ராப்பரா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ண போறேன். அதனால இங்க கிரியேட் கேம்பெயின் கிளிக் பண்ணி, அப்படியே கிரியேட் பண்ணி புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணிக்குவேன். பார்த்தீங்களா? ஆனா, இது வந்து இந்த வீடியோல சொல்லிக்க முடியாது. அது நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்லிக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ தான் Google Ads பிகினர் டியூட்டோரியல் இன் தமிழ். பாத்தீங்களா? ஸோ நீங்க எவ்ளோ சீக்கிரமா 3 காரியம் பண்ணணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு பண்ணேன்னா, நான் கிரியேட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்க ஃபீடுக்குள்ள அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் டிஜிட்டல். ஸ்டே டியூன்.